தேர்தல் பிரமாண பத்திர வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி ஆஜராகியுள்ளார். மேலும் கூடுதல் விவரம் அமுது ஜீவன் வழங்க கேட்கலாம். அமுது ஜீவன், இவ்வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதிக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான போட்டி முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி பொய்யான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளார். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ராமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புகார் அளித்துள்ளார். மேலும் கே.சி. வீரமணி மீதான ஆணையை நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அது காரணமாக கே.சி. வீரமணி மீதான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தலைமை தேர்தல் அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து பொய்யான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ததனால் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தேர்தல் அலுவலர் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் இன்று திருப்பத்தூர் நடுவர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அதிமுக வழக்கறிஞர் பிரிவின் கீழ் இணை செயலாளரான பெருவு முருகவேல் மற்றும் அதிமுக வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி தங்களது விளக்கத்தை தெரிவித்துள்ளார்கள். மேலும் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீதான திமுக பழிவாங்கும் செயல் என்பதனால் ஏராளமான அதிமுகவினர் குவிந்து வருவதனால் பெரும் பரபரப்பு காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். அமுது ஜீவன், தகவலுக்கு நன்றி.